ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். சில விஷயங்களில் சில நேரங்களில் நமக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த கும்குவாட்டா டேபிள் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு செடி எல்லோரும் பறித்து நிறைய வீடியோ போடுவாங்களாம். எனக்கு அது ஆசையாக இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கி வச்சேன். வச்சதுலேருந்து இந்த அளவு தாங்க தளர்த்துருந்தது. இந்த இடத்துல 2 இயர்ஸாக இவ்வளோ தான் தளிர் வரும். அப்புறம் இலைகள்லாம் பச்சை மஞ்சள் ஆகிடும். அப்புறம் இவ்வளோ தான் வரும். அப்புறம் நான் இலைகளை ப்ரூன் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் அது ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு அடி கூட இல்லைங்க, அரை அடிக்கு மேலே அது வளர்ச்சியே இல்லாமலே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கடந்து வந்துடுச்சு. ஆனாலும் பொறுமையாக என்னலாமோ அவளுக்கு பக்கம் தண்ணி ஊற்றாமல் அந்த மாதிரி அப்புறம் உரம் போட்டு இப்படிலாம் வச்சு பார்த்தேங்க. ஆனாலும் நான் சலிக்காமல் அவளை நேசிச்சுக்கிட்டே தாங்க இருந்தேன். இப்போ என்னென்னா, திடீர்னு இந்த மழைக்கு அப்புறமா இல்லையா இதுதான் இவளோட டைமானு எனக்கு தெரியல. இப்போ இந்த பக்கம் போனாவே அப்படியே என்னோடய மூக்கை தொலைக்கிறாங்க மனம். அப்பா, இலைகள் அண்ணா ஒரு மனம் மணக்குது. இப்போ பாருங்களேன், என்னோடய ஹைட்டுக்கு வளர்ந்துட்டான். நான் அப்படி நடந்து போனேன்னா என் தலை வரைக்கும் இருக்குது. கரெக்டாக என்னோடய ஹைட்டுக்கு இருக்கா. 152 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டாங்க என்னோடய ஹைட்டு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் நம்ம அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, காத்திருக்க பழகணுங்க. அந்த காத்திருத்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை நான் இப்போ அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி தொட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.